அதனால அப்புறம் எபேசியர் 4:15 வாசிங்க. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். என்னவாமா மடி வாசிமா? அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு என்னவாமா? அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்தை கைக்கொள்ளணுமாமா. அன்பு நமக்குள்ள அன்பு எவ்வளவு இருக்குது புரியுதா? அன்பு எவ்வளவு இருக்குது நமக்குள்ள? அன்பு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அன்புன்னு என்ன? அன்புனாக்க வாங்கிக்கிறதா கொடுக்கறதா? கொடுக்கறது. நாம் என்ன பண்றோம்? யார் நம்மளுக்கு கொடுப்பாங்களா அன்பு? அவ்வளவுதானே. அவங்க பார்க்கறதில்ல, இவங்க பார்க்கறதில்ல. எனக்கு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல அவங்க விஷயத்துல இவங்க விஷயத்துல என்ன பண்ணுவான் இல்லையாம்மா? அவங்க எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க பேசுறதில்ல, அவங்க திட்டினாங்க, இவங்க திட்டினாங்க. நினைப்போம் நம்ம எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ண? அதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. ஏன்னா அன்பு, தேவனுடைய அன்புங்கிறது என்ன? இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. அதான் அன்போட என்னவாமா? சத்தியத்தை கைப்பற்றணுமாமா. அந்த சத்தியத்தை எப்படி பண்ணணும்? அன்போடு தெரியப்பறச்சணும். ஒரு சுவிசேஷம் சொல்றீங்கன்னா, ஒரு கர்த்தரை பத்தி அறிவிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அதுக்குள்ள நமக்குள்ள என்ன வேணும்? அன்பு வேணும். அன்புன்னு அர்த்தம் என்ன? அவன் ரட்சிப்படணும், அவனுக்கு நல்லது நடக்கும்னு ஒரு ஆலோசனை இருக்கணும். ஒரு விசுவாசிக்குள்ள எப்பவுமே இன்னொருத்தருக்கு என்ன வேணும்? நல்லது நடக்கும்னு எண்ணத்தோட தான் இருக்கும். தப்பா கெட்டதுங்கிற உள்ளுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான அன்பு. புரியுதா? அது சத்ருவா இருக்கட்டு, சத்ருவா இருக்கட்டு. என்ன மனசுக்கு என்ன இருக்கணும்? மேல பேச்சுக்கு பேசுறது கிடையாது. கர்த்தர் எங்க பாக்குறாருமா? உள்ளுக்கு பாக்குற. எந்த எண்ணத்தோட நீ பேசுற, எந்த எண்ணத்தோட நீ சகாயம் பண்ற, எந்த எண்ணத்தோட நீ என்ன பண்ற? எந்த மனசோட பண்ண? நீ அன்போட சத்தியத்தை அறிவிக்கும். சத்தியம் என்ன? கர்த்தரைய, தேவனைய, வச்சனத்தைய, சுவிசேஷத்தைய ஒரு இது பண்றது எப்படி பண்ணணுமாமா? அன்போட வாமா. இந்த அன்பு இல்லாட்டி எத்தனை சொன்ன பிரயோஜனம் இல்லை. அன்போட என்ன பண்ணணும்? சத்தியத்தை என்ன பண்ணணும்? பாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணுமா? அன்பு இல்லாமல் சத்தியத்தை கை கொண்டு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் பேருக்கு அன்பு இருக்காது உள்ளுக்கு. நான் தான் கரெக்டா இருக்கிறேன், இதுதான் சத்தியம் அது பண்ணிட்டேன். அப்படி அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். ஒரு விசுவாசிக்குள்ள எப்ப யாரு மேலாங்கோட அது முடிஞ்சா என்ன சொல்லணும்? பர்சனலா யாருமே இருக்கக்கூடாது. கோபம், பகை, துவேஷம் இருக்கவே கூடாது. அது கொஞ்சம் பர்சனல் அர்த்தம் என்ன? இப்போ இவருன்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கு, வேணும் இவர் மாதிரி தான் என்ன இருக்கு, இவர் பேர் எடுத்தா இவர் மனசு பேர்த்த கோபம் வந்துடும். அப்படின்னு என்ன பண்ணிருக்கிற? ஏதோ அவர் பண்ணது நம்ம மனசுக்குள்ள இருக்குது. அப்ப அது கர்த்தர் அங்கீகரிப்பாரா? இவர மனசு அங்கீகரிக்க மாட்டாரு. சத்தியத்துக்காக நில்லு. சத்தியம் என்ன? வச்சன பிரகாரம் நடக்காட்டி நீ கண்டிச்சு, நீ வச்சன பிரகாரம் நடக்கிறது இல்லை, కాబట్టి நான் உங்க கூட பாலிவார இருக்க மாட்டேன். அப்படின்னு நீ செய்கிற வேலை நான் செய்ய மாட்டேங்கிறது அது வேற விஷயம். அது முடிஞ்சா
வேணா பர்சனலாக நம்மளுக்கு இது பண்ணியிருக்கலாம், என்ன வேலை பண்ணியிருக்கலாம், நம்மளை சாவடிக்கிறதுக்கே வரலாம். வேணும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இருக்குதால. அதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு. ஏசுநாதனை பிடிச்சிக்கிறதுக்கு வந்தாங்க இல்லையா? அந்த கெச்சமேன தோட்டத்தில் ஏசுநாதன் என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டு பாருக்கு வந்தாங்க எல்லாரும் இல்லைங்களா? படை வீரர்கள்லாம் வந்தாங்க, புரிஞ்சுங்களா? அப்போ பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? கத்தி எடுத்து அங்கே வந்த ஒரு வேலைக்காரனோட காது என்ன பண்ணாரு, வெட்டிட்டார். அதே நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா, ஏசுநாதர் இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்களே ஏசுநாதர் இடத்துல இருக்கிறீங்கன்னு நினச்சிக்க, அப்போ என்ன சொல்லியிருப்பீங்க? சொல்லுங்க, சொல்லுமா. நம்ம ஸ்டாண்டர்டு ஏசுநாதர் இருந்தால், அதனால ஏசுநாதர் பற்றி நம்ம கற்றுக்குறோம். அது புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நம்மளோட அளவு. நம்ம அளவு யாரு? அளவு யாருமா? ஏசுநாதர். நம்மளோட அளவு இவர் இல்லை, நம்மளோட அளவு நீங்க இல்லை, யாரும் இல்லை. நம்மளோட அளவு யாரு? நம்ம நோக்கம் என்ன? ஏசுநாதர் மாதிரி இருக்கணும். அவர் எப்படி நேசித்தாரோ அப்போ முடியாட்டு நான் என்ன பண்றேன், கத்த உங்களோட மனசு எனக்கு கொடு. உங்களுக்கு நீ எப்படி நேசிக்கிற அதே மாதிரி நானும் வேட்பானா நேசிக்க, அந்த அன்பு கொடு. நாளைக்கு இருக்கு போறது அவரு கூட தானே. அவர் மாதிரி இல்லாட்டி அவர் கூட இருக்க முடியாது. புரியுதா? அதான் இங்க வச்சன சொல்றாரு. நான் மாதிரி என்ன பண்ணிடுறா பேதுரு, சூப்பர் பண்ணப்பா, காதுக்கு வெட்டினா தலை வெட்டிருக்கலாமல்ல அப்படின்பா இல்லையா? ஏசுனாரு யாரு சட்டம் திட்டினாரு? பேதுரு வாழை உள்ளுக்கு வை, வாழை பிடிச்சி வேணா வா வாழை சாவும். அப்படி அர்த்தம் என்ன? நீ எது எது விதை போடுறையோ அது இது அறுப்ப. புரியுதா? பேதுரு சொல்ல, உன்னையே பிடிக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க, நான் எப்படி காமிருக்கேன், அதனால நான் என்ன பண்ணேன், வாழை எடுத்தேன்பா. வால் நல்லதுக்கு எடுத்தாலும் தப்புதா, கெட்டதுக்கு எடுத்தாலும் அது வந்துச்சாரு. அதே மாதிரி நீ எது விதை போடுறையோ நம்ம சார் என்ன நாளைக்கு வந்துதான் தீரும். அதனால எப்ப நீ என்ன பண்ணணும், நல்ல விதை போடு. அது இன்னைக்கு நேரம் ஒரு நாளைக்கு வந்து விதைக்கு போட்ட முளைக்கு வராமல் இருக்குமாம்மா, பலன் வராமல் இருக்குமா? நீ நல்லது பண்றது போட்டது அந்த விதை எப்போதுக்காக உனக்கு நல்லதா வராது. அவன் ஏதோ கெட்டவன்னு சொல்லி நாம் எது பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், நாளைக்கு மாதிரி டிவோர்ஸ் தான் ஆகும். இன்னைக்கு ஏசுநாதர் உலகத்தை ஜெயிச்சார். எப்படி? அன்புனால தான் ஜெயிச்சார். புரிஞ்சாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்றாரு என்ன, அன்போட என்ன பண்ண, சத்தியத்தையே கை கொள்ளணும். ஏசுநாதர் என்ன பண்ண தெரியுமா? பேதுரு என்ன பண்ணாரு, கண்டிச்சுட்டு என்ன பண்ணாரு, திரும்பி அந்த காதி எடுத்து அவரைய சுகமாக்குனாருன்னா அவருக்குள்ள என்ன இல்லை, அவங்க அந்த மின்னுக்கால எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க மேல யாரு மேல என்ன இல்லை, இல்லை அது கோபம் என்னமே இல்லை, அவ்வளோ நேசிக்கிறது. அதுக்குன்னு அவருக்குள்ள கோபம் இல்லாத நினைக்கக்கூடாது. அவர் நம்மளே மனிதா என்ன இருக்குது, கோபம் இருக்குது. எப்போ காட்டினார் கோபம்? தேவாலயத்தில் காமிச்சார். புரியுதா? இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தை காமிக்கணுமோ, எந்த விஷயம் அன்புக்கார நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும். பர்சனல் தான். பர்சனலாக கர்த்தருக்கு யார் மேல என்னல எத்தரிட்டு இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். அதனால கல்வாரி சிலுவைக்கு போடுறார். என்ன பண்ணாரு, கர்த்தாவே இவங்க என்ன செய்யறாங்களோ தெரியாது, இவங்க என்ன பண்ண, அந்த அன்பு வேணுங்க, அந்த அன்பு வேணும். அப்பேற்படுறது எதிர்பார்க்கிறார். எதுக்கு நம்ம நாளைக்கு இருக்க போறது என்ன, நீ கர்த்தர்கள் அது மாதிரி இரு, நிச்சயமா ஒரு நாள் பலம் வருங்க. இன்னைக்கு முன்னால என்ன, அப்புறம் சத்ருவை நாசம் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது, பண்ண முடியும்.
நீ என்ன பண்ண, மன்னிச்சுட்டு விட்டு அடிச்சுட்டு. அது பல மன்ன எங்கே கிடைக்குது? பரலோகத்துக்கு கருத்துக்கு கொண்டு வருவார் அதுக்கிட்ட. அதனால உண்மையான விசுவாசி எது பண்ணாலும் கூட எந்த நோக்கத்தோடு பண்ணுவார்? நான் இது மாதிரி பண்ணா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயம் பலன் கொடுப்பார். மனிதர்கிட்ட இருந்து பலன் கிடைக்காத போலாம், வேணா எனக்கு எங்கே கிடைக்கு? தேவன் கிடைக்கும் நாளைக்கு. அது பண்ணிச்சா நாளைக்கு நான் ஏசுநாதத்துக்கு நிற்கும் போது அவர் எனக்கு பலன் கொடுப்பார். வேறு நாளைக்கு தோலத்தில் எப்படி நடப்பேன்? ஏசுநாத சொன்ன பின் நான் நடப்பேங்கிறது தான் உண்மையாக உனக்கு இருக்க வேண்டிய யோசனை. அப்பேற்பட்ட மனசு உண்மையான ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க மறுபடியும் அது. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் என்ன இருக்குதுமா? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாருங்களா, தலையாகிய கிறிஸ்து. அவன் தலையாராமா? கிறிஸ்து இருக்கிறார். நீ அவரு கூடன்னா என்ன இருக்கிற? அணைஞ்சு இருக்கிற. அப்போ வந்து கம்பல்சரி அவர் மூலம் என்ன பண்ணுவ? நடக்கணும். அவரு மாதிரி நடக்கணுங்க இருக்குது. அது மனுஷன் அவரு மாதிரி நடக்கணும்னு இருக்குது இங்க வசனத்துல. அப்படி இருக்கிறங்க நம்ம என்ன வரணுமாமா? புரியுதாமா? தான் இருக்குதுங்க. படி வாசிங்க 15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? நம்ம வளருகளா இருக்கணுமாமா. அப்படி செய்வோம். இப்போ நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கணும்? யார் மாதிரி இருக்கணும்? நம்ம தலையாகிய கிறிஸ்துக்குள். எப்ப இது மாதிரி ஆலோசனை பண்ணீங்களா? அதோட புரியுதாமா? எப்போ யோசனை பண்ணுமா? நான் எப்படி இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி வளரணும். இது ஃபர்ஸ்ட் அது நோக்கம் இருந்துச்சாதான் உனக்கு வளர முடியும். நோக்கமே இல்லைன்னு நினைச்சுக்கா வளர முடியுமா? இப்போ நான் 10th பாஸ் ஆகணும் இருந்தால் படிக்க முடியும். நான் கலெக்டர் ஆகணும்னு நோக்கம் இருந்தால் தான் படிக்க முடியும். நான் டாக்டர் ஆகணும் இருந்தால் தான் படிக்க முடியும். நோக்கம் இல்லாமல் படிக்க முடியுமா? ஏதோ எல்லாம் போகிறேன், நானும் போகிறேன், எவ்வளோ பிரயோஜனம் இருக்காது. உனக்கு கூட என்ன இருக்கணும்? உங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்? உங்களோட கோல் என்ன இருக்கணும்? என்ன இருக்குது? வசனம் என்ன இருக்குது? கிறிஸ்து மாறி வளரணும். நம்ம இருக்க போகிறது அங்கே தானே. அதனால இந்த வளர்ச்சி எவ்வளோ அவசரம். இசாக்கு வளர்ந்தார். எப்பேற்பட்ட வளர்ச்சி அவருக்கு தெரியுமா? அது மனுஷா இசாக்கு உன்னைய கர்த்தர் பலி கொடுக்க சொன்னார். இசாக்கு என்ன பண்ணாரு? படுத்துக்கிட்டாரு பலிபீடத்துக்கு மேல. எப்படி குணம் பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? உனக்கு பலி கேட்டாருப்பா, உன்னை பலி கொடுக்கணும்னு சொன்னாக்க என்ன? அவர் பலியாவருக்கு வசரம் பலிபீடத்தை அவரே கட்டினாரு, விரவு அவரே சமைட்டு போனாரு, விரவே அதெல்லாம் வச்சாரு, அது மேல படுத்துக்கிட்டாரு. இது சித்தத்தை கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றதுன்னு பாருங்க. இது கீழ்படுறதுன்னா தேவனு கீழ்படுறது அர்த்தம் என்ன? யாரை பார்த்து கற்றுக்கணும்? நம்ம கீழ்படுறதுன்னா இசாக்கி பார்த்து கற்றுக்கணும். அது பண்ணிச்சா இசாக்கி பார்த்து கற்றுக்கணும். அப்புறம் என்ன சொன்னார் இசாக்கு? மகனே பலி உன்னை எதை கொடுக்க சொன்னார், அதான் சொல்லிடுறாரு. அப்போ என்ன பண்ண அப்பமுட்டு பலிபீடம் கட்டினாரு. விரவு கூட யார் சமைத்து போனாங்க? அவரே சமைத்து போனார். அதுக்கு அதே விரவு மேலே அவர் என்ன பண்ணார்? படுத்துக்கிட்டார் பலி அவருக்கு அவசரம். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். பேசாகணும். கீழ்படுறதுன்னா அப்பேற்பட்ட கீழ்படுறது நமக்குள்ள அவசரம். எல்லாம் அந்த வாரசத்துவம் தான் நம்மளுக்கு இருக்குது. அந்த வாரசத்துக்கு நம்ம போகிறோம். அந்த லைன் தான் நாமளும் போகிறோம். அது பிரகாரம் இல்லாட்டி சும்மா பங்காளி ஆயிருமா?
என்னம்மா பங்காளிக்கு பற்றி தெரியுமா நம்மளுக்கு? சும்மா பங்கு வந்துருமா நம்மளுக்கு? வராது இல்லையா? பங்கு கொடுத்துருவாங்க சும்மாவே? அவங்களோட சமானமாக நாம் எல்லாம் செஞ்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? பங்கு வரும். நம்ம இயேசுக்கு நம்ம பங்காளிங்க ஆகணும்னா நம்மளால முடியாதுப்பானா கம்முனுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்க, அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நானும் பங்காளி ஆகணும்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு எப்படி ரோசம் வருது தெரியுமா? அது மாதிரி பரத்துக்கு கர்த்தருக்கு கூட ரோசம் இருக்கணும் இப்போ. அல்லேலூயா. நம்மளுக்கு ரோசம் எதில் பயன்படுத்துங்க? இந்த உலக சமம் பங்காளிங்க கிட்ட இல்லை. யாருக்கோடா? இயேசுக்கு இருக்கிற பங்காளியோட என்ன பண்ணுறாங்க? கர்த்தாவே நீ சிலுவமான நீ கவலை கஷ்டப்பட நானே பட மாட்டேன், நானும் பட மூணு கூடம்னா நீ வெக்கப்படல, நானும் கூட என்ன பண்ணல பட மாட்டேன் எதுக்குமே. நீ எப்படி இந்த உலகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினியோ, தேவன சித்தத்தை தெரிஞ்சியோ, நீ எப்படி இந்த உலகத்தையா எப்பேற்பட்ட உலக சமன் ஆலோசனை தலைமுறை எதுவும் இல்லாம நீ கர்த்தரை சித்த நினைக்கிறதுக்கு வைக்கிறா, நீ என்ன பண்ண ஓடனியோ அது மாதிரி நானும் கூட என்ன பண்ணுவேன். பைபிளில் உண்மையான ரோசக்கார ஒருத்தர் இருக்கிறான். யார் தெரியுமா? அப்போஸ்தலன் பவுல். யாரு அவன்? என்ன பண்ணாரு? நீ பட்ட ஒரு துன்பங்கள் நானும் என்ன பண்ணுவேன், அனுபவிப்பேன். அந்த பலத்தை நீ யாருன்னு உங்களை பற்றி நான் பூர்த்தியா ஞானத்தை அறிஞ்சிக்குவேன். அதுக்காக நான் எல்லாமே விட்டடிச்சிட்டாரு. எப்படி நான் என்ன பண்ண உன்னை அறியணும், உங்களோட மாதிரி நான் வாழணும் இந்த உலகத்தில். அதான் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? நான் யாரு போல் நடந்துக்கிட்டேன், ஏசு கிறிஸ்து மாதிரி நான் என்ன பண்ணேன் நடந்துக்கிட்டேன், நீங்க எம்மோட மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? நீ எம்மோட மாதிரி நான் யார் மாதிரி நடந்துக்கிட்டேன், கிறிஸ்து போல் நடந்துக்கிட்டேன், நீங்க எப்படி நடங்க எம்மோட மாதிரி நீங்க கூட நடங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? மாதிரி காமிச்சிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? இன்னைக்கு பேர்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்ன இல்லை, ரோசம் இல்லை. நம்ம ஏசு பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம், ஏசு தகப்பன்னு நினைக்கிறோம், ஏசோட நம்ம வேறு பங்காளிங்கன்னு சொல்கிறோம். எனக்கு ஏசுநாளுக்கு நடக்கிறவா நம்ம உனக்கு மனசு இருந்துச்சுன்னா நீ நடக்க முடியும், அவ்வளோதான். நம்மளோட கோல் ஏசுநாதர் மாதிரி இருக்கும். இங்கே வச்சனம் சொல்லுது இல்லையா, அவர் மாதிரி இருந்தோம். அது மாதிரி நீ நான் நாமக்கல் அது மாதிரி இருக்காங்க ஆய்ச்சி பண்ணலாம். கர்த்தர் இந்த வச்சனத்தை ஆசிப்பாராக்கா. எல்லாம் கூட முழங்காலிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். ஹalleluya, praise the Lord. எல்லாம் கூட முழங்கால் இல்லாம். ஹalleluya, praise the Lord. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட முழங்காலிட்டு கர்த்தர் இந்த கால நேரத்தில் நம்ம கூட பேசணும் ஒரு வச்சனத்தைய ஞாபகம் பண்ணிக்கலாம். ஹalleluya, thank you Jesus. அப்ராமுக்கு பிறந்த வாரசனாகிய இசாக்கு எல்லா வீட்டிலும் அவள் வளர்ந்தார். பிரியா சகோதரி சகோதரனே, நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம்? ரட்சிப்பட்டு அநேக நாள் ஆயிடுச்சு. இயேசுநாள் பெயர் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya, praise the Lord. நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம் பிரியா சகோதரி சகோதரனே, நாம் பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு இசாக்கு இருக்கிறார். ஹalleluya. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு அப்போ பவுல் இருக்கிறார். அவங்க எப்படி வளர்ந்தாங்க? அவங்க வளர வேண்டாமா? ஹalleluya, ஹalleluya. பிரிய சகோதரி சகோதரனே, ஹalleluya, praise the Lord. இயேசு கிறிஸ்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்றார். எல்லாரும் நிக்க வேண்டிய ஒரு காலம் வரப்போகுது. அவர் நம்ம கிரியை பிரகாரம் அவர் பலன் கொண்டு வர போறார். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, praise God. ஹalleluya. அப்ப பேர் பலன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. யோசனை பண்ணணுமா? ஹalleluya. எல்லாத்துக்கும் கூட ஜாஸ்தி பலன் பண்ணணும். இந்த உலகத்துல நீங்க நான் நடக்க வேண்டிய அவசரம் இருக்குது பிரிய சகோதரி சகோதரனே. ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya.
ஹல்லேலூயா. அந்த பரலோக பலன் அனுபவிக்கிறதுக்காக இயேசுநாதர் கையில் இருந்து அந்த பலன் வாங்கிறதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரேஸ் காட். அதனால மேலான வெட்டிங்க மனசு வைங்கன்னு சொல்லி கர்த்தர். மேலான விஷயத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. இந்த காலையில் நேரத்தில் கர்த்தாவே ஹல்லேலூயா உங்களோட வசனத்தை எங்களுக்கு கொண்டு வர நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Praise ಪ್ರಾರಂಭ பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்தமேவா நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜாதி ராஜனே, ரட்சகரே நன்றி. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. மகிமை 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 இயேசு கிறிஸ்துராஜா உங்களுக்கு மகிமை. praise the Lord, praise the Lord, praise the Lord. கண்களை மூடுவோம். தேவனின் தேவனின் கூட நம்மோடு பேசின வார்த்தைகள் நினைவுகூர்வோம். ஆம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துராஜா அப்பா, ஈசாக்கு போல தகப்பனே அப்பா, நாளுக்கு நாளாக நாங்கள் வளர வேண்டும். சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உங்களோடு கூடு தகப்பனே அப்பா. உயிர் தெரிந்தது உண்மையானால் தகப்பனார் மேலானவர்களை நோக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்பா. ஆம், இவ்வளவு புரிவு அல்ல தகப்பனே, மேலானவை ஒவ்வொரு அப்பா தேவனே சிவனிலப்பினாவே அப்பா. சோதரிக்கிறோம் சிவன் அனைத்து செடியும் கொடியும் அப்பா உண்மை நோக்கி வளர்வதை போன்று தகப்பனே சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் வளர வேண்டும் என்பது அப்பா நோக்கம் அப்பா. உமக்கு பிரியமான காரியம் ஆம் தகப்பனே. நாங்கள் உலகில் ஒவ்வொருவருக்கும் கூட அப்பா சோதரிக்கிறோம். நற்கிரியினாலே வளர வேண்டும், அன்பினால் வளர வேண்டும், அறிவினால் வளர வேண்டும், ஞானத்தால் வளர அப்பா. சோதரிக்கும் உமக்கு பிரியமான காரியங்கள் காலத்துக்காக ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பது நீர் எதிர்நோக்கி ஆளுநப்பா. நாங்கள் விதமாக வளர்ந்திருக்கோம் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறார்கள் அப்பா. அதை சீக்கிரத்தில் மறைப்போகிறேன் என்று சொல்லி தகப்பனே அப்பா அவர்களுக்கு எரியத்தக்க பலன்களை தரப்போர் என்று சொல்லி இருக்கிறார் அப்பா. வாழும் உலகிலே தக்க பலன் நாங்கள் பெறத்தக்க காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சுவாமி நாங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்காக நன்மை சுவாமி. அப்பா நாங்கள் மீண்டும் வளரத்தக்கதாக சுவாமி பாரம் கொண்டு அக்கறை கொண்டு உலகிலே ஆத்மமான அறுவடை செய்யத்தக்கதாக சுவாமி. அப்பா நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படியாக கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்கள் நினைவு அப்படி எண்ணம் கொண்டு அப்படி நோக்கம் கொண்டு இவ்வுலகிலே அப்பா வாழ்ந்த ஒவ்வொரு தகப்பன உயிர் திறந்து உண்மையிலே உணர்ந்து அப்பா மேலானவர்களை தேடத்தக்க அப்பா நாளுக்கு நாள் வளர்ந்து தகப்பனே அப்பா கிரியத்தக்க பலனை தகப்பனே அப்பா அப்பா தேவனே பகவான்களை பெறத்தக்க சுவாமி ஆண்டவர் அப்பா வெட்கப்பட்டு நின்று விடாத அளவுக்கு ஆவியானவரே உங்களுடைய பாத சன்மானத்தை பெற கிருபை செய்யும் ஆண்டவரே என்று அப்படி தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதம் ஜபம் செய்து வருவோம். பரிசுத்தமான எங்கள் பிதாவே, விண்ணை மண்ணை படைத்த பொருள் ராஜாவே சுவாமி, இந்த நாள் அப்பா எங்களை ஐக்கியமா கூடி வர செய்து உங்களுடைய சன்னிதியில துதித்து ஆராதிக்க செய்கிற ஆண்டவரே உங்களுடைய அப்பா தேவனின் தாசனை தகப்பனை எங்களோடு பேசின வார்த்தை நிமித்தமாக நன்றி அப்பா. சோதரும் வாஞ்சி நிறைவேற்றத்தக்க அப்பா தினமும் வளர ஈசாக்கு போன்று உலக வெறுத்து தகப்பனை விண்ணப்பை தேடத்தக்க திறமையும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பனை அப்பா கிரியத்தக்க பலன் அனுபவிக்கத்தக்கதாக அப்பா சோதரிக்கிற நன்மையே தகப்பனே, அன்பினாலே தகப்பனே அப்பா, ஞானத்தினால தெளிவுள்ள புத்தினால் தகப்பனே அப்பா நற்கடி கொடுக்கும் அப்பா தேவனை செங்கோடு ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா உமக்கு முன்பாக அற்புதமான தரத்தை கிருபை செய்யும். அப்படியாக ஒவ்வொரு முஸ்லிம் ஆசிரியர் அற்புதங்களை செய்யும் அப்பா. இந்த நாளுக்கு நன்றி சொல்லுங்கள். வேலைக்கு வர முடியாத போன பிள்ளைகளை தயவாக நினைவு சமாதானத்தை கொடுமாறு இந்த முதல் நாள் கூட்டத்தை நிரப்பாடி பேசி எங்களோடு தகப்பனை ஆசீர்வதித்து நன்றி அப்பா. மீண்டும் உடைய பாதம் கூட கிருபை தருமாறு தகப்பனை வேலை உடைய கரவை போட்டு கொடுத்து அனைத்து நிறைவு நடத்துமாறு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டு நல்ல பிதாவே. ஆமென்.